என் செல்ல குழந்தையே, இன்று அம்மா உனக்கு சொல்லியிருக்கின்ற இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு உறவினை நான் வரவைக்கப் போகின்றேன். அந்த உறவானது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகின்றார்கள், எந்த இடத்தை அவர்கள் பிடிக்கப் போகின்றார்கள் என்பதனை உனக்கு தெரிவிப்பதற்காக அம்மா இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, பொதுவாகவே உறவென்பது வாழ்க்கையில் சரியாக கிடைப்பது யாருக்குமே முடியாத காரியமாக இப்பொழுதெல்லாம் ஆகிவிட்டது. ஏனென்றால் யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்பதில் என் குழந்தைக்கு இருக்கின்ற பெரிய குழப்பம் இன்னுமே தீர்ந்த பாடில்லை. நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் கஷ்டங்களை கொடுப்பதும், கெட்டவர்கள் என்று நினைப்பவர்கள் எல்லாம் ஒரு சில நேரங்களில் நமக்கு உதவிகளை செய்துவிட்டு செல்வதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட இந்த நிலையில் நாம் வாழ்க்கையில் யாரைத்தான் ஏற்றுக்கொள்வது, யாரை விட்டு விலகுவது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். இன்று இந்த தாயானவள் தருகின்ற இந்த வாக்கில் நிச்சயமாக வாழ்க்கையின் மீது உனக்கே ஒரு ஆசை வந்துவிடும். நாமும் வாழ வேண்டும், மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் தானாகவே வந்துவிடும். என் குழந்தை, உன்னுடைய மனதில் நீண்ட நாட்களாக தேக்கி வைத்திருந்த ஒரு விஷயம், வாழ்க்கையில் உனக்கென்று உன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு மட்டும்தான். கஷ்டம் என்ற ஒன்று வந்தாலும் சரி, சந்தோஷம் என்ற ஒன்று வந்தாலும் சரி, உன்னோடு அதனை பகிர்ந்து கொள்ள ஒரு உறவு உனக்கு துணையாக நிற்க வேண்டும். என் தங்கமே, அம்மா நீ ஒரு உறவை அனுப்புவது சரி, ஆனால் அதற்கு இந்த நாளை ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, அன்று நிறைந்த அமாவாசை, முதல் நாள் இரவிலேயே அமாவாசை தொடங்குகின்றது. என் தங்கமே, அதனால் அன்று நீ உன்னுடைய முன்னோர்களை வழிபட வேண்டிய நாள் அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய முன்னோர்களை நீ நினைக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்களின் எண்ணங்கள் என்ன தெரியுமா? நாம் இவர்களின் மீது வைத்திருந்த அன்பில் ஒரு சிறு துளி அளவு கூட இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லாம் வைக்கவில்லையே. எல்லோரும் பணத்திற்காகத்தானே ஆசைப்படுகின்றார்கள். ஒருவரிடம் பணம் இருந்தால் அந்த உறவுகளோடு அதிக நட்புணர்வு கொள்வதும், எந்த உறவிடம் பணம் இல்லையோ அந்த உறவினை ஒதுக்கி வைப்பதுமாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரைத்தான் வாழ்க்கையில் நம்புவது என்று சுத்தமாக எதுவுமே தெளிவில்லாத மனநிலையில் அல்லவா இப்பொழுது இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இவர்களது வாழ்க்கையில் உண்மையான அன்பு என்றால் என்ன, யாரோடு எப்படி பழக வேண்டும் என்பதனை தெரிய வைக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். என் தங்கமே, அந்த நாளில் நிச்சயமாக உன்னுடைய முன்னோர்களை நீ நல்லபடியாக வணங்கு. உன் இல்லத்தை விட்டு பிரிந்தவர்கள், உன்னுடைய இல்லத்தில் இருந்து பிரிந்து உன்னை மறக்க முடியாமல் அங்கே ஆத்மாவாக இருக்கக்கூடியவர்களும் அன்று உன்னை ஆசீர்வதிக்க வருவார்கள். என் தங்கமே, நிச்சயமாக என் குழந்தைக்கு அந்த நாளில் நல்ல விஷயங்களை நான் நடத்தாவிட்டாலும் அவர்கள் நடத்தி கொடுக்க முன் வந்து விடுவார்கள். என் குழந்தையை, அவர்களினுடைய இந்த முடிவு எனக்கும் உடன்பாடாக இருப்பதனால் நானும் உன் வாழ்க்கையில் அதனை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். என் குழந்தை, எதை நினைத்துமே நீ கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க எப்பொழுதுமே காத்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ உன்னை சுற்றி நடப்பது சரியா தவறா என்றும் அதையுமே நீ சந்தேகிக்கத்தான் செய்கின்றாய். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலை அப்படி மாறிவிட்டது. எதுவாக இருந்தாலுமே நாம் அதனை சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றபடிதான் இருக்கின்றது. சந்தேகம் என்ற ஒன்று தேவை என்பதும் முக்கியம்தானே. ஏனென்றால் கண்மூடைத்தனமாக நம்பிவிட்டு அதன் பிறகு ஏமாந்து நிற்பது எந்த அளவிற்கு வேதனையை கொடுத்தது என்பதனை என்னால் உணர முடிகின்றது. என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் அன்று உன்னை தேடி வருகின்ற அந்த உறவு ஏற்கனவே உன்னோடு பழகிய உறவாக கூட இருக்கலாம். அன்பினை புரிந்து கொள்ளாமல் ஏதாவது ஒரு சூழ்நிலையினால் உன்னை விட்டு பிரிந்த உறவாக இருக்கலாம். உன்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு உனக்கு வாழ்க்கைக்கு அந்த உறவுதான் சரி என்பதனை தெரிந்து கொண்டு
மீண்டும் அவர்களை உன்னோடு சேர்த்து வைக்க உன் தாயானவள் நானும் உன்னுடைய முன்னோர்களும் அங்கே வருகின்றார்கள். என் தங்கமே, நான் என்றுமே நீ எடுக்கின்ற முடிவுகளை தவறு என்று சொன்னது கிடையாது. அம்மாவினுடைய ஆதங்கம் என்ன தெரியுமா? ஏற்கனவே அடிபட்ட இடத்தில் நீ மீண்டும் போய் நின்று அவமானத்தை தேடுகின்றாய் என்பது மட்டும்தான். என் குழந்தை, நீ ஒருபோதும் யாரிடத்திலும் அவமானப்படக்கூடாது. எல்லோரிடத்திலும் என் குழந்தை நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கட்டாயம் வந்தாலும் ஒருபோதும் யாரிடத்திலும் மண்டியிட்டு நிற்காதே. என் தங்கமே, வாழ்க்கையில் பல சோதனைகளும் பல கஷ்டங்களும் மாறி மாறி உன்னை தாக்கும் பொழுதெல்லாம் அதை நீ தாங்கிக் கொண்டாயல்லவா? எத்தனையோ நம்பிக்கை துரோகங்கள் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை எழுந்திருக்க விடாமல் செய்த பொழுதும் கூட என் குழந்தை நீ அதிலிருந்து மீண்டு வந்தாய். எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு காரணம்தான், நீ தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற அத்தனை நம்பிக்கைதான். என் தங்கமே, உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீண் போக விடமாட்டேன். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே சில நல்ல விஷயங்களை நான் நீ கண்மூடி திறக்கும் நேரத்திற்குள் நடத்தி கொடுத்து விடுவேன். தெய்வம் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதிலிருந்து ஒருபோதும் தவற மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இன்று உனக்கு தருகின்ற அந்த உறவு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் ஏராளம். உனக்கே ஒரு வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கை வந்துவிடும். இது நாள் வரையிலும் வாழ்க்கையை வெறுத்த நமக்கு இப்படி ஒரு அன்பான உறவு கிடைத்தது நாம் செய்த பாக்கியம் என்று நீயே நிச்சயமாக நினைத்து பார்ப்பாய். எல்லாமே ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ இந்த வாழ்க்கையின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையில் ஒரு சிறு துளி அளவு கூட குறைவில்லாமல் காலம் முழுவதும் எப்படியும் வாழ்ந்துவிட வேண்டும் என்றும் இந்த உறவை ஒரு நாளும் கைவிட்டு விடக்கூடாது என்பதிலும் எப்பொழுதுமே நீ தெளிவாக இருப்பாய். நல்ல உறவுகள் கிடைப்பதே அரிதாக இருக்கும் பொழுது உனக்கு கிடைத்த இந்த உறவை பத்திரமாக நீ பார்த்து கொள்ள வேண்டும். காலம் முழுவதும் கண்ணீர் சிந்திய உனக்கு இனிமேல் எப்பொழுதுமே முகத்தில் சந்தோஷத்தை வரவழைக்கக்கூடிய இந்த உறவினை நீ நிச்சயமாக ஒரு நாளும் காயப்படுத்தி விடக்கூடாது. உன்னுடைய காயங்களுக்கு மருந்தாக வருகின்றவர்களை நீ அவர்கள் காயத்திற்கு மருந்து தேடுகின்ற அளவிற்கு ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. நீ எந்த அளவிற்கு அவர்கள் வரவினால் சந்தோஷம் அடைவாயோ அதைவிட அதிகமான அளவு சந்தோஷம் உன்னை தேடி வந்ததற்கு அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். எப்பொழுதுமே இந்த விஷயத்தில் நீ தெளிவாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் முதலில் கிடைக்கவில்லை என்றால் அழுது புலம்புவதும், கிடைத்த பிறகு அதனை சாதாரணமாக நினைப்பதும் மிக பெரிய தவறல்லவா என் தங்கமே? அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் நீ தெளிவாக இரு. உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ தெளிவாக வைத்திரு. எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடக்கத்தான் போகின்றது. இந்த வராகியானவள் உன்னோடு எப்பொழுதுமே இருந்து உன் வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்பதை தெரிந்து கொண்டு உனக்கு சரியான நேரத்தில் நான் எல்லாவற்றையும் சரியான விஷயங்களாக செய்து கொடுப்பேன். உன்னை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று நினைத்து வேதனைப்படாமல், சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது உன் பக்கம் நியாயம் இருக்கும் பொழுது அவர்கள் மீண்டும் உன் அருகில் வருவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள். நம்பிக்கைதானே எல்லாம். உனக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இருந்தால், அவர்களுக்கும் உன் மீது உண்மையான அன்பு இருந்தால், அந்த உறவு உன்னை விட்டு ஒரு நாளும் வேறெங்கும் செல்லாது. ஒருவேளை உன்னை விட்டு பிரிந்தது போலியான உறவாக இருந்தால், அம்மா உன் வாழ்க்கையில் ஒரு உண்மையான உறவினை அந்த நாளில் அடையாளம் காட்டி தருகின்றேன். நான் சொல்லாமலேயே நீ புரிந்து கொள்வாய். யார் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள், யார் அவர்களின் அன்பை உனக்கு உண்மையாக கொடுக்கிறார்கள் என்று. என் தங்கமே, இன்றாவது உன் வாழ்க்கையில் இருந்து ஏதேனும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டாயா என்று ஒரு முறை சிந்தித்து பார். எத்தனை முறை காயப்பட்டும் திருந்தாமல் ஒரு உறவின் பின்னால் சுற்றி நீ அவமானப்பட்டு இன்று வெளியில் வந்திருக்கின்றாய். ஆனால் இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கின்ற உறவானது உன்னை எப்பொழுதும் கைவிடாமல் இருக்கக்கூடிய உறவாக மட்டுமே இருக்கும். இனிமேலும் நீ பழைய உறவை நினைத்து இந்த உறவின் மீது சந்தேகப்படாதே என் தங்கமே. உண்மையான நம்பிக்கையை ஒருவர் மீது நீ வைத்திருக்கும் பொழுது, உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது, அவர்களிடத்தில் நீ சரியாக நடந்து கொள்ளும் பொழுது,
உன் வாழ்க்கையில் ஒரு நாளுமே உனக்கு எந்த விதமான கெடுதல்களும் நேர்ந்து விடாது. நம்பிக்கையோடு காத்திரு. எல்லாமே நீ நினைத்ததுபடியே மாறப்போகின்றது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.